சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அதான் ஒருவன் உன்னை விட்டு போய்விட்டான் என்று தெரிந்து விட்டதே. திரும்ப திரும்ப எதற்காக அதையே நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாய்? போனவனை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா? முதலில் அதை நீ யோசித்தாயா? ஒருவன் உன்னை கவலைப்படுத்தி விட்டு போய்விட்டான், அவன் திரும்ப வருவான் என்று எந்த ஒரு விஷயத்தில் நீ காத்திருக்கிறாய்? என்னுடைய தங்கமே, வாழ்வில் உனக்கு ஒருவனை பிடித்திருக்கிறது, அவனுக்கும் உன்னை பிடித்திருக்கிறது. காலம் உங்களை நிச்சயமாகவே சேர்க்கும். ஆனால் நடுவில் ஒருவன் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகுகிறான். நீ கோபப்பட்டால் கூட அதை பொறுத்து கொள்ளாமல் ஒருவன் உன்னை விட்டு விலகி அவன் வேறொரு பாதையில் செல்கிறான் என்றால் அவன் எப்படி உன்னை தேடி வருவான்? அவனை நீ எப்படி நம்புகிறாய் வருவான் என்று? தங்கப்பிள்ளையே, வருபவன் வரட்டும். வாழ்க்கையில் உன்னை பிடிக்கவில்லை என்ற போவன் போகட்டும். அதையெல்லாம் விட்டு போனவனை பற்றியே நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களை உன்னால் எப்படி செய்ய முடியும் சொல்? நீயோ நல்ல பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். நான் போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இனி நடக்க ஆரம்பிக்கும். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். இப்பொழுது நான் சொல்வதை ஒன்றே ஒன்று மட்டும் நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றாலும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த சாய்தான் செய்கிறேன் என்பதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். இப்பொழுது உன்னை விட்டு ஒருவன் விலகிவிட்டான். உன்னை பிடிக்காமல் இத்தனை வருஷம் உன்னோடு இருந்தவன் விலகிவிட்டான் என்றால் நிச்சயமாகவே அவனுக்கு நீ இல்லாமலும் வாழ முடியும். நீதான் அவனை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். அவனை பற்றிய சிந்தனைகளை உன் மனதுக்குள் வைத்திருக்கிறாய். ஆனால் அவன் குடும்பம், அவன் வேலை, அவன் வீட்டில் இருப்பவர்கள் என்று அவனுடைய வட்டத்திற்குள் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நிச்சயமாக நீ நினைக்கிறாய் அவன் உன் ஞாபகத்தில் இருப்பான் என்று. அவன் உன் ஞாபகத்திலேயே முதலில் இல்லை. இது மட்டும்தான் உண்மை. இன்னொன்று, இத்தனை வருஷம் பழகின பழக்கத்திற்கு மரியாதை கூட கொடுக்காமல் இத்தனை நாள் உன்னிடம் பேசாமல் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு உன்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அவனுக்கு எந்த ஒரு விதத்திலும் உதவியாக இல்லை என்று அவனே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு உன்னை எல்லா விஷயத்திலையும் தாழ்த்தி பேசிவிட்டு ஒருவன் போயிருக்கிறான். உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் அல்ல, நீ எனக்கு தேவையே இல்லை என்று உன் முகத்திற்கு நேராக ஒருவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் பேசாமல் இருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக நீ இல்லாமலும் இவ்வுலகில் வாழ்வான், எந்த கவலையும் இல்லாமல். நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து மற்றவனுடைய வாழ்க்கையை யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், நீ தவறான ஒரு விஷயத்தை செய்து விட்டாய். உன்னுடைய துணை என்று நினைத்து அவனையே சுற்றி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எதுவுமே செய்யாமல் விட்டு விட்டாய். முதலில் எல்லோரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு உண்மையான ஒரு உறவாக கூட இருக்கட்டும், உண்மையான ஒரு உறவாக கூட இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாருமே இந்த பூமியில் நிரந்தரமானவர்கள் கிடையாது. நீ தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் போவாய். இதற்கு நடுவே வருபவர்கள் கூட இருப்பார்கள், சில சமயம் கூட இல்லாமல் இருப்பார்கள். சில சமயம் சில பேர் தேவையில்லாத வாக்குவாதம் செய்து பிரியவும் செய்வார்கள். அதனால் இவ்வுலகத்தில் யாருமே நிரந்தரம் கிடையாது. நீ மட்டும்தான் உனக்கு நிரந்தரம். நீ என்று சம்பாதித்தால் நீ என்று சாப்பிடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாரும் நிரந்தரம் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. நீதான் எல்லாரும் நிரந்தரம், அவர்கள் நிரந்தரம், இவர்கள் நிரந்தரம் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஏதேதோ விஷயங்களை எல்லாம் செய்து விட்டார். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது நீ மட்டும்தான். அந்த நிரந்தரமான விஷயத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு புது விஷயங்களை செய்ய வேண்டும். உனக்காக நிறைய விஷயங்களை நீ உருவாக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு வேறு ஒருவனுடைய வாழ்க்கை தான் நம் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டாய். அவனுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறான். நீதான் அவனையே நினைத்து விட்டு போனவனையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். போதும், உன் வாழ்க்கையில் நீ கவலைப்பட்ட அனைத்து விஷயங்களும் போதும். இனிமேல் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகளையும் உன்னுடைய ஆசைகள் எப்பொழுதையும் விட்டு கொடுக்காதே.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய். இவன் செய்யக்கூடாது என்று சொன்னான், அவன் செய்யக்கூடாது என்று சொன்னான், இவனுடைய உறவு, இவன் எனக்காகவே சொல்கிறான், அதனால் நான் மரியாதை கொடுத்து அதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது, அதையே உன்னுடைய துணையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன உன் வாழ்க்கை? முதலில் சொல். உனக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை நீ செய்ய வேண்டும், அவனுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை அவன் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான உறவு. அவனுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஆசைகளை மட்டும் விட்டு விட்டு வரத்துக்கு இது என்ன வாழ்க்கை தங்கமே? உன்னுடைய ஆசைகளை முதலில் நீ நிறைவேற்றும் வழியை பார். போனவன் வந்தால் பார்த்து கொள்ளலாம், இல்லையா வரவில்லையா இதுதான் நல்லது என்று விட்டுவிட்டு உன்னுடைய ஆசைகள் என்னவோ, உன்னுடைய கனவுகள் என்னவோ அதை நோக்கி பயணம் செய்யும் வழியை மட்டும் பார். உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகள் மட்டும்தான் உன்னுடன் கூடவே இருக்கும். மற்ற யாருமே உன்னுடன் கூட நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் யாரும் யார் கூடயும் இருக்க மாட்டார்கள். நிலையான உறவு எது என்றால் அது உனக்கு நீ மட்டும்தான். உனக்காக ஒரு நீ சின்ன கண்ணீரை விட்டால் கூட உன்னுடைய கைகள் தான் முதலில் துடைக்கும். ஏதாவது சின்ன மனக்கவலை வந்தால் கூட உன்னுடைய மனம்தான் உனக்கு முதலில் ஆறுதல் சொல்லும். மற்றவன் சொல்வதை முதலில் உன் மனம் எடுத்துக்கொள்ளாது. உனக்கு நீதான் முதலில் ஆறுதல் சொல்லிக் கொள்வாய். அதனால் உன்னை நீ பார்த்துக்கொள். போனவனை பற்றி யோசிக்காதே. உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக வரும். நீ இனிமேல் செய்ய போகும் உன்னுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இத்தனை நாள் மற்றவர்களுக்காக உழைத்தாய், எல்லாம் ஏமாந்து போனாய். இனிமேல் உன்னுடைய தொழிலுக்காக, உன்னுடைய விஷயத்திற்காக உழைத்து பார். எவ்வளவு தூரம் நீ கடகடவென்று முன்னேறுகிறாய் என்பதை மட்டும் நீ நன்றாக பார். என்னுடைய தங்கமான பிள்ளையே, ஆசைகள் எப்பொழுதும் மூட்டை கட்டி வைக்காதே. அதுவும் மற்றவனுக்காக உன்னுடைய ஆசைகளை செய்யாமல் மட்டும் விட்டு விடாதே. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் நிச்சயமாகவே ஈடேறும். உன்னுடைய ஆசைகள் என்பது சிறிய ஆசைகள் என்பது கிடையாது. பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் உனக்கு இருக்கிறது. சீக்கிரத்தில் அந்த ஆசைகளை எல்லாம் செய்வதற்கான துவக்க புள்ளியை போடு. நான் உனக்கான நிறைய விஷயங்களை அதற்கு உதவி செய்கிறேன். ஏற்கனவே நிறைய பேத்துக்காக உதவி செய்து உன்னுடைய நிறைய பணங்களையும் மனதில் உளைச்சலையும் நீ ஏற்படுத்தி கொண்டாய். இனிமேல் எது இருந்தாலும் அது உன்னுடைய தொழிலுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தான் இருக்க வேண்டும். போனவனை பற்றி யோசிக்காதே. நீ நினைக்கிறாய் உன்னை விட்டு போனவன் உன்னை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறான் என்று. உன்னை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் உன்னிடம் அவன் இந்நேரம் பேசியிருப்பானே. பேசவே இல்லையே. திரும்ப அவனை பற்றி நீ ஏன் யோசிக்கிறாய்? அவன் போய்விட்டான். அவன் வந்தால் அதை பார்த்து கொள்ளலாம். வரவில்லையா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு. உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒருவன் உன்னை விட்டு விலகுகிறான். இத்தனை நாள் உன்னிடம் பேசாமல் அவனால் இருக்க முடியும் என்றால் காலம் முழுவதும் நீ இல்லாமல் இருக்க முடியும். உன்னுடைய இடத்தில் வேறொரு பெண்ணை அவனால் நினைத்தும் பார்க்க முடியும். அவன் வேண்டாம் என்று போனவனை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. பொறுமையோடு இரு. உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை, உனக்கு பிடித்தமான உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நடக்கும். யார் கூட இருந்தால்தான் உன்னால் எல்லாம் சாதிக்க முடியுமா? தனியாக இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாதா? எல்லோரும் சொல்கிறார்களே உன்னால் தனியாக இருந்தால் எதையும் செய்ய முடியாது என்று. அதை நீ நிரூபித்து காட்டப் போகிறாயா? இல்லை தனியாக இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன், எல்லாம் என்னால் முடியும், நான் தனியாக இருந்து பெரிய ஆளாகி காட்டப் போகிறேன் என்று காட்டப் போகிறாயா? அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாயா? இல்லை உன்னுடைய ஆசைகளை நீ சாதிக்க போகிறாயா? எல்லாவற்றையும் நீயே முடிவெடுத்துக்கொள். இது உன்னுடைய வாழ்க்கை. சொல்ல வேண்டியது மட்டும்தான் என்னுடைய கையில் இருக்கிறது. நீ ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை நடத்தி தருவது என் கையில் இருக்கிறது. முயற்சி எடுப்பதும் மனதில் இருக்கும் குழப்பத்தை நீக்கி நல்லபடியாக எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ தயாராகுவதும் உன் கையில் தான் இருக்கிறது. எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த இருக்கிறேன், அனைத்தையும் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் புதிதாக ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வா. நிச்சயம் அனைத்தும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.